வணக்கம், நான் கவிதா சுந்தர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி நான் வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக வஞ்சர மீன் எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா எங்கள் மதுரையிலலாம் இது நெய் மீன் அப்படி தான் சொல்லுவாங்க. நெய் மீன் தான் வஞ்சர மீன்ன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இதுக்கான மசாலாலாம் நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கிடுவோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்குருவோம். ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம். இதோட லெமன் எதுக்காக அப்படின்ட்டா நம்ம மசாலாலாம் அப்போ தான் உதிராமல் நல்லா வரும். மசாலா வந்து மீனுக்குள்ளே நல்லா இறங்கும். இதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றுறத விட எண்ணெய் ஊற்றி கலந்துக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. அப்போ தான் நல்லா மசாலாலாம் பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபிஷ்ஷில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்குவோம். எல்லா மீனையும் இதே மாதிரி தடவி வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா மீனையுமே நம்ம மசாலா தடவி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீனை இப்போ வறுத்துக்கலாம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு. அடிக்கடி மீனை போட்டு பிரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மீனை இந்த பக்கமாக திருப்பி நம்ம பிரட்டி விட்டுக்கிட்டாச்சு. நல்லா வேகட்டும். இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் உள்ளே சமைச்சிட்டு இருந்த கேப்பில் வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. மீன் சுட போகிறோம். நெய் மீன் சுட போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ மீனை வச்சிட்ருக்கோம். வெந்துட்டுருக்கு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். இங்கே பாருங்கள், நல்லா மீன் வெந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தீட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அந்த பக்கம் நல்லா வெகுது. எப்படி தீ எடுத்துன்னு பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும். அங்கே மீன் ஓட்டோலே தீ விடுது பாருங்க. கம்பியிலே தீ பிடிச்சிக்கிச்சு. மீன் நல்லா வெந்து விட்டது. இப்போ தட்டில் எடுத்து வைக்கலாம். மீன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது நாங்கள் செஞ்ச தந்தூரி ஃபிஷ். இது எங்கள் அம்மா செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை. இது இது இதில் ரெண்டுத்துலேயும் எது நல்லா
பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கிரில்டு ஃபிஷ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே. செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு. செம்ம டேஸ்ட். ஸ்பைசியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக. வேறு இது என்ன செஞ்சு சாப்பிட்ற? ஃபிஷ் தந்தூரி. இதுவும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லு எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது என்னது, தந்தூரியா? ஆமாம், செம்ம டேஸ்ட் ரெண்டுமே. இது அடுக்கையா எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய். சாதனா சொல்லு. பாய்.